ஜாலியாக ஜிம்கான கான்செப்ட் வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். மே 31 நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பெல்விலாவில் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். பெல்விலாவில் பிளான் பண்ணி வெதர் கண்டிஷன் காரணத்தினால நாங்கள் அப்படியே டோட்டலாக இண்டோருக்கு சேஞ்ச் பண்ணி அரசனுக்கு சேஞ்ச் பண்ணோம். அங்கே உள்ளே போனால் அங்கேயும் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணோம். எந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கலாம், எது வழியாக இவங்களை கூப்பிட்டு வரலாம், விஐபிஸ் எது வழியாக நம்ம என்ட்ரி பண்ணலாம், விஐபி எங்கே உட்கார வைக்கலாம், ஸ்டேஜ் எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னா யோசித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கமிட்டி நாங்கள் போட்டோம். இந்த இடத்துல நீங்கள் பண்ணணும், இங்கே நீ பண்ணணும், இங்கே ஸ்டேஜ் கமிட்டி இருந்துக்கோங்க, இங்கே ஆடியோ விஷுவல் பாருங்கள், ஏவி கமிட்டி தனியாக ஒன்று இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னா நாங்கள் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி செஞ்சோம். எந்த பக்கம் கூடி நம்ம உள்ளே விடலாம், எப்படி அவங்கள வெளியேற்றுறது, அந்த க்ரௌடை உள்ளே இருக்க க்ரௌடை எப்படி யார் யாருக்கு எந்தெந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒன்றும் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணோம். செலிபிரிட்டிஸை வந்துட்டு யார் செலக்ட் பண்ணணும், யாரை கூட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து டிவைன் ஈவெண்ட்ஸ். அவங்க வந்துட்டு அவங்க செலிபிரிட்டிஸ் யார் வேணும், என்ன பண்ணணும், எப்படி கூட்டு வர போகிறோம் எல்லாத்தையுமே கூட்டு வந்து A to Z ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செலிபிரிட்டியாக மக்களோட இருந்து சூப்பராகவே என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஈவெண்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 15 அஜெண்டா கிட்ட நம்ம கையில் கொடுத்துருந்தாங்க. 1 by 1 அதனுடைய டைம் கால்குலேட் பண்ணி கரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எங்களுடைய பிளான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸ் ஓடும், அதுக்கடுத்து ஒரு மேஜிக் ஷோ, அதுக்கடுத்து ஒரு ஈவெண்ட் மாறி மாறி அப்படியே அவங்க கோஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ராட்னம் ஈவெண்ட்ஸ் அவங்க தான் ஃபுல்லாகவே ஈவெண்ட்டை ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆடியோலேருந்து ஸ்டேஜிலேருந்து ஆங்கரிங் எல்லாமே அவங்க தான் எனக்கு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏவி சைடை வந்துட்டு என்னோட இன்சார்ஜ் கீழே வந்து எடுத்து பண்ணோம். ஒரு பார்வையாளருக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆர்வமாக கொண்டு போகிறதுக்கு 2 விஷயம், ஒன்று ஆடியோ, இன்னொரு வீடியோ. அவங்களோட நேரத்தை செலவழிக்கிறத ரொம்ப ஒரு உற்சாகமாக செலவு பண்ணுறதுக்காண்டியே எல்லா விஷயம் ரெடி பண்ணி அதை ஒரு அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ எந்த ஒரு பார்வையாளரும் கடைசி வரைக்கும் போர் அடிக்காமல் ஃபுல்லாக ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணாங்கன்னு நம்புகிறோம். இதுக்கு எங்களுக்கு முக்கியமாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் தான். எங்களை நம்பி ஸ்பான்சர்ஸ் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸ்பான்சர்ஸ் கொடுத்த எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப சூப்பராகவே வெல்கம் பண்ணி சூப்பராக பூர்த்தி பண்ணியிருந்தோம். இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ரிச்சாக நாங்கள் யோசித்ததை விட நல்ல அருமையாக அமைஞ்சிருந்தது. அதுக்கு காரணம் எங்களோட டீம் ஒர்க். அதுதான் அதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாப்புல என்னன்னாலும் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம குட்டிச்சப்பான் அவங்க டான்ஸ் ஸ்டுடியோலேருந்து எங்களுக்கு சொன்னாங்க. நல்லா பக்காவாக பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட மீடியா பார்ட்னர் பார்த்தீங்கன்னா சிவகாசி ஆன்லைன் தான் பண்ணியிருந்தாங்க. சிவகாசி ஆன்லைனில் இருந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்லேருந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் கொடுக்கணும், இந்த ஸ்பான்சர்ஸ் எப்படி கொடுக்கணும், ஸ்டால் சைடு எப்படி ப்ரொமோட் பண்ணணும் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி பக்காவாக நைட்டாக இருந்தாலும் காலையில் இருந்தாலும் ஃபுல்லாகவே பிளான் பண்ணி இத்தனை மணிக்கு ஷூட்னா இத்தனை மணிக்கு ஷூட் பண்ணி சூப்பராகவே பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபி பார்ட்னா நமக்கு வந்துட்டு திவாக் ஃபோட்டோகிராஃபிலேருந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் ஃபுட் பார்ட்னரும் சரி, நமக்கு பேக் பார்ட்னரும் சரி, எல்லாருமே சூப்பராக சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே தனித்தனியாக செப்பரேட்டாக ஆளுக்கு ஒரு டீமாக எல்லாருமே தனித்தனியாக எடுத்து எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் ஈவெண்ட்டை சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச்.